அந்த 3 ஜாதத்துல வந்து இந்த பேருள்ள அந்த பெண்ணோட தாய் தந்தையர் வீட்டுல இந்த பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வியாதி ரொம்ப நாளா துன்பத்தில் இருக்காங்க, சிரமத்தில் இருக்காங்க, எப்ப தீர்ந்த இல்ல. டாக்டரை கேட்டோம்னாக்க உங்களை இன்டர்வியூ பண்றாங்க இல்லையா, அங்க ஒரு 3 பேரோ 2 பேரோ இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுல இந்த மாதிரி பேர் உள்ளவங்க இருந்தாங்களோ. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஆலோசனை பெறும்போது நீங்க இந்த விஷயம் எல்லாம் சொல்லிடுவோம். ஸ்ரீவராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு திருமணத்துக்கு ஜாதகம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பெயரை மட்டும் சேர்த்து வச்சு வரப்போற குடும்பம், அந்த வரன் வந்து இவங்கதான் இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் வந்து இந்த பெயர்ல இருப்பாங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்னு மிக துல்லியமா இன்னைக்கும் மக்களுக்கு சொல்லிட்டு வராரு மதுரையிலிருந்து பெயரியல் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் NG குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெயரியல் ஜோதிடத்துல நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருமணத்துக்கு ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, ஆனா நீங்க ஜாதகத்தோட சேர்த்து பெயரையும் கனெக்ட் பண்ணி இந்த பெயர் இருக்கிறவங்க தான் நிச்சயமா வரனா வருவாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போறோம் அப்படின்னா ஒரு 4 ஜாதகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுல யார் வருவாங்கன்ற குழப்பம் இருக்கும். ஆனா நீங்க எப்படி துல்லியமா இவங்கதான் வருவாங்கன்னு சொல்றீங்க? கரெக்ட். இப்ப பொதுவா ஜோதிடர்கள் அப்படிங்கும் போது ஒரு ஆண் ஜாதகம் வச்சுக்கோமே, பெண் ஜாதகம் ஒரு 10 வரும்னு வச்சுங்க. இந்த 10 ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு 3 ஜாதகம் பொருத்தம் வந்துடும். 10 பொருத்தங்கள் பார்த்தோ, கிரக பொருத்தங்கள் பார்த்தோ, ராசி நட்சத்திர அடிப்படையில் எப்படி பார்த்தோ, அந்த ஒவ்வொரு ஜோதிடரும் அவருக்கு திறமைக்கேற்ப ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்துருவாங்க. இது இயற்கை, இது எல்லா பக்கமும் உள்ளது. அப்படித்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். இது என்ன ஒரு விஷயம்னாக்க, அந்த 3 ஜாதகத்தையும் அந்த பொருத்தத்தின் அடிப்படையில எடுத்துருவோம். இந்த 3ல யாரு? ஆமா, நிச்சயமா அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், கியூரியாசிட்டி, யார் வர. இப்போ அந்த பையனோட அம்மா அப்பா கேட்பாங்க இல்லையா, சார் இந்த 3 ஜாதகம் கொடுத்து இந்த 3ல எதை பேச, யார்கிட்ட முதல்ல பேச. இந்த 3 குடும்பமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எல்லாருமே ஹைலி பெரிய லெவல்ல இருக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க. இந்த யார்கிட்ட பேசினா எது சார் அமைன்னு கேட்கறான்னு வச்சுங்க. அப்ப நான் அந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணவே வேண்டாம், இந்த 3 ஜாதகத்தை ஓபன் பண்ணவே பொருத்தம் பார்த்து இருக்கட்டும். அந்த 3 ஜாதகத்துல வந்து இந்த பேருள்ள அந்த பெண்ணுடைய வீட்டுல, அந்த பெண்ணோட தாய் தந்தையர் வீட்டுல இந்த பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வீட்டுல இந்த பேர் அமைப்பு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த பெண்ணோட கூட பிறந்தவங்க இந்த பேர் இருக்கணும். அந்த பெண்ணுடைய தாய்மாமா பேரு, சித்தப்பா பேரு, உடன் அதாவது ரத்த சம்பந்தமுள்ள உறவுகள்ல இந்த பேர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அந்த பேருள்ள வீட்டுல இருந்து வரக்கூடிய பெண்ணு தான் உங்களுக்கு வருங்கால மருமகள். ஈஸியா எடுத்து கொடுத்துலாம். ஏன் சொல்றேன்னா, மத்த விஷயத்த மத்த வழியில சொல்ல முடியாதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கலாம், ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு திறமை இருக்கலாம். அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி இந்த 3ல எதுவும் பெற்று எடுத்து கொடுப்பாங்க. நான் அது என்னோட அளவுக்குள்ள நான் அதுக்குள்ள போக, நான் பார்க்கின்ற முறை இந்த பேரு. இப்போ 3 ஜாதகம் வந்து இந்த 3ல எப்படி எடுத்து கொடுக்கறது, ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா. நான் எந்த பொண்ணு சார் வரும், ஒண்ணும் இல்ல, இந்த பேர் இருக்காங்க, இந்த வீட்டுல அந்த பேர் இருக்கு அப்படின்னா இப்ப விசாரிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துல அந்த அந்த நான் சொல்லக்கூடிய பேர் அந்த குடும்பத்துல இருந்துச்சுன்னா அதே போதும். அதான் அவங்களுக்கான விதி அமைப்பு அப்படிங்கறத சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு ஜாதகம் கொடுத்துட்டாங்க சார், நான் என் 3 போன்ல சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என் 3 ஜாதகம் இருக்கு சார், இந்த 3மே பொருந்தி வருதுன்னு பார்த்துட்டோம். அதே வேற ஜோசியரை பார்த்துட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இந்த 3ல எதை செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு போன்ல கேட்கறான்னு வச்சுங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியாது. போன்ல கேட்க நான் சொன்ன போன்லயே சொல்லுவேன், இந்த மாதிரி அந்த 3 ஜாதகத்துல அந்த குறிப்புகள்ல நான் சொல்லக்கூடிய பேர் இருக்கான்னு பாருங்க கேட்பேன். நான் சொல்லுங்க சார் சொன்னா சில பேர் சொல்லுவேன் இல்லையா, சொன்னா அந்த குறிப்புகள் நான் சொல்லக்கூடிய பேர் வந்துட்டாக்க சார் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்க அதே பொண்ணு. இது ஒரு மெத்தட். பொண்ணு தேர்ந்தெடுது வரன் பொருத்தம் பாக்குறதுல பையனோ பெண்ணோ வந்து வரன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு குழப்பம் இல்லாம இதுக்கு ஒரு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது மட்டும் இல்ல, பல வழிகள்ல வந்து இந்த பேரை வச்சு பலன் சொல்றது இருக்கு. எல்லாரும் பேரியல்னாக்க நியூமாலஜி நினைச்சிட்டு இருக்காங்க. இது அப்படி இல்ல, இது நேமாலஜி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு விதம். இப்படித்தான். இது மட்டும் இல்ல, திருமணம் பொறுத்ததுக்கு மட்டும் இல்ல, மத்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிக்கும் இது ஈஸியா எடுக்கலாம். வேலை தேடி போறவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கும் வந்து இவங்கதான் பார்ட்னரா வருவாங்க, இந்த பின்னணியில இருக்கவங்க தான் வருவாங்கன்னு முதற்கொண்டு உங்களால சொல்ல முடியுமா? ஏற்கனவே பார்ட்னர் இருந்தாங்களான்னு கேட்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே. சார் தொழில வந்து ஒரு தொழில் முடங்கி போச்சு, ஒரு ரொம்ப ஹை லெவல்ல பண்ணேன், அப்ப நான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கும் போது நான் கேட்பேன், இந்த மாதிரி பார்ட்னர் பேர் இருந்தா கேட்டா ஆமாண்ணா, அது அப்போ அது முடங்கதான் செய்யும்.
ராசி நட்சத்திரம் பார்ப்போம், தசாபதினம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த பேர்ல உங்களோட தொழில் பண்ணார் இருந்தாங்களா கேட்கும்போது ஆமாண்ணா அது முடங்கதான் செய்யும். இப்படி ஒரு விஷயம். சரி, வேற யாரு எந்த பேர்லங்கனாக்கா ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த பார்ட்னர்ஷிப் உண்டான வாய்ப்பு இந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னா தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். இல்லாத பட்சத்துல யார் வந்தாலும் எந்த பார்ட்னர் வந்தாலும் அவ்வளவு செய்யாரியா? ஒரு வேலை நீங்க கேட்கற மாதிரி ஒரு தொழில் வைக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேர் உள்ளவங்க உங்க லைஃப்ல தொழில் பார்ட்னரை வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு பேரை எடுத்து கொடுத்துடலாம். இது போக ஜாத ரீதியா அந்த ராசி உங்க ராசி பொருத்தமா இருக்கா, லைஃப்ல ஒன்னா சேர்ந்து தொழில் செஞ்சா நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அதையும் பார்க்கணும், இந்த பேரை வச்சு எடுத்துடலாம். நிச்சயமா இது வியாபாரத்துக்கு நீங்க சொல்றது. ஆனா உங்களோட துல்லிய தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு வேலை தேடி போறோம், ஒரு 3 கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது இந்த இடத்துலதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முதற்கொண்டு நீங்க ஒரு துல்லிய தன்மையோட சொல்றீங்க. எப்படி உங்களால சொல்ல முடியுது? அது ஒரு விஷயம். இதே மெத்தட் அதுவும் இந்த பேர் சொல்றோம் இல்லையா, இந்த பேரை வச்சு வரன் தேர்றது, இந்த அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேர் சொல்றது, இந்த தொழில் துறையை சொல்றோம் இல்லையா, இதே மாதிரி இன்டர்வியூ போறான்னு வச்சுங்களேன். அந்த இன்டர்வியூ இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குமா இல்லையான்னு எடுக்கணும். ஜாதகம் பார்த்து ஜாதகம் கிடைக்கும் அப்படின்னா எப்ப கிடைக்கும்னு சொல்லணும். இந்த பீரியட்ல கிடைக்கும் சொல்லிடலாம். இப்ப அவங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். 2024 இப்ப இந்த ஏப்ரல்ல இருந்து டிசம்பருக்குள்ள கிடைக்கும்னு சொல்றேன். இதே மாதிரி என்ன மாதிரி எல்லா ஜோசியும் சொல்லுவாங்க இந்த வருஷத்துல கிடைக்கும். கரெக்டா ஒரு சிலர் ஆகஸ்ட் மாசம் கிடைக்கும் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் பர்டிகுலரா செப்டம்பர் மாசம் கிடைக்கும் சொல்லுவாங்க. இப்ப நாங்க எங்களை மாதிரி பெயரில் ஜோரம் பார்க்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா இந்த டைம்ல ஏப்ரல் இருந்து டிசம்பர்ல கிடைக்கும். ஆனா இந்த நேம் கம்பெனில இந்த பிராண்ட் லோகோ இருக்கலாம், அல்லது அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஜிஎம்ஓ சேர்மனோ எம்டிஓ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பேர் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க வேலைக்கு போகும்போது ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கக்கூடிய மேனேஜரோ செக்ரட்டரியோ டீம் லீடரோ அந்த முக்கியமான பொறுப்பு சுப்பீரியர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் இருக்கவங்க இருக்கும் பட்சத்துல கிடைக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா நீங்க போய் உட்காந்தவனா அந்த பேர் இருக்கும். அல்லது உங்களுடைய சக நண்பர்கள் அங்க உட்காந்தவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த பேர்ல இருப்பாங்க அப்படின்னாக்கா இருந்தா நன்மையா தீயமைனா அது நன்மையா தீயமைன்னு அப்புறம். ஆனா நான் சொல்லும் போது இந்த டைம்ல போகும்போது அந்த பேர்ல அவங்க இருப்பாங்க. யாரோ ஒரு பேரா நிச்சயம் கிளிக் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க இன்டர்வியூ போற அன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றாங்க இல்லையா, அங்க ஒரு 3 பேரோ 2 பேரோ இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுல இந்த மாதிரி பேர்ல உங்க இருந்தாங்களோ, அல்லது அன்னைக்கு போறப்ப அவர் இந்த மாதிரி கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு போகக்கூடிய உங்களை மாதிரி ஒருத்தர் போறாருன்னா அவருடைய பேர்ல இந்த மாதிரி பேர் இருந்தாலோ, அடுத்து போவா இல்லையா அவர்ல இந்த பேர் இருந்தாலோ அந்த இடம் சக்சஸ் ஆக போகணும். இது எடுத்து பேர் சொல்லிடலாம். இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஆலோசனை பெறும்போது நீங்க இந்த விஷயம் எல்லாம் சொல்லிடுவோம். அவர் கேட்பார்ல சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவார்ல, நான் இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், எது கிடைக்கும் கேட்கும் போது அப்ப நான் இந்த விஷயத்தை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்குமா இல்லையான்னு பார்ப்போம். கிடைக்கும் அப்படின்னா எந்த பீரியட்ல கிடைக்குன்னு பார்ப்போம். இந்த பீரியட்ல போகும்போது இந்த கம்பெனில நீங்க போவீங்க, இந்த மாதிரி பேர் இருக்கணும், இந்த மாதிரி நபரை சுற்றி அவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பேர் உள்ளவங்க தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிடலாம். வேலை சம்பந்தமா கை காட்டுவாங்க, சார் இந்த தம்பி அந்த அளவு வேலை இருக்கு தம்பி, அவர் சொல்லக்கூடிய நபரையும் பேரையும் சஸ்மே வந்துடும். சொல்லப்பாரு ஆச்சரியமா இருக்குல்ல, சார் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த நபர் தான் சார், நீங்க சொல்ல எந்த பேர் சொன்னீங்க அந்த நபர் தான் எனக்கு அந்த கம்பெனியை காட்டினாரு, அவரு விளம்பரத்தில் எடுத்து கொடுத்தாரு, அவர் பேர் இது, ஒரு வழிகாட்டுறவரும் இவர் தான் இருப்பாருன்னு. இதை தாண்டி உங்களுக்கு மருத்துவம், அதாவது யாரோ இப்போ ஒரு தீராத நோயில இருக்காங்க, அவங்களுக்கு இவங்கதான் இந்த பேர்ல இருக்கிறவங்க தான் மருத்துவம் பார்ப்பாங்க அப்படிங்கிற துல்லியத்தன்மை கூட நீங்க சொல்றீங்களா? அதை எப்படி? கட்டாயம் சொல்லலாம். இப்ப ஒருத்தருக்கு தீராத நோயின்னு சொல்லிட்டீங்க, தீராத நோய்னா ஒரு டயபெட்டிக்கோ ஒரு கேன்சரோ இல்லாட்டி வேற ஏதாவது லங்ஸ் பிரச்சனை எதுவோ அது இமிடியட்லி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அதாவது தீர்க்க முடியாத வார்த்தை வந்துட்டாக்க அப்புறம் யாருமே சொல்ல முடியாது. தீர்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எப்ப தீரும் தெரியாது. ஒரு வியாதி ரொம்ப நாளா துன்பத்தில் இருக்காங்க, சிரமத்தில் இருக்காங்க, எப்ப தீரும் தெரியல. டாக்டரை கேட்டோம்னாக்க அது ஒன்னும் பயப்படாங்க சரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா என்னால அந்த உடல் துயரத்தை தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ல மாதிரி எந்த வியாதியா இருக்கலாம், தீரக்கூடிய வியாதியா இருக்குன்னு வச்சுங்களேன், என்னை மாதிரி ஜோசியர் எல்லாருமே சொல்லிடலாம் இந்த பீரியட்ல உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க சொல்லிடலாம். பெரிய விஷயமே இல்லை, எல்லாருமே சொல்லலாம். நம்மளோட விஷயம் என்னன்னாக்க நீங்க இந்த டைம்ல இந்த பேருள்ள டாக்டர் பேரு அல்லது கிளினிக் பேரு, உங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய நபர், அது கம்பவுண்டரோ நர்ஸோ அவங்க பேரு எதுவுமே இல்லைன்னா நீங்க எந்த பார்மசிஸ்ட் இந்த மருந்து அவங்ககிட்ட அவங்க கையால வாங்கினா இந்த பேருள்ள பார்மசிஸ்ட் இப்படி எடுத்து கொடுக்கும்போது நிச்சயமா அந்த வழியில அவங்க போகும்போது அது கரெக்டா அவங்களை அப்பயே முடிவு பண்ணுவாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி
அந்த மெடிக்கல் ஷாப் பேர் அதுதான் சார். அவர் தான் நிச்சயமா சார் அதை கொடுத்தாரு. நம்ம திருப்பி கேட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தோணும். உங்ககிட்ட நிறைய ஆமா பேர் பார்த்திருக்காங்க. ஆமா ஆமா அவங்க போய் பண்ணும்போது சார் இந்த பேர் சொன்னாங்களே, இந்த பேர் டாக்டர் வருவாங்க, சொல்லி இந்த பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். இருக்கும். சார் நீங்க சொன்ன டாக்டர் அவன் சொன்ன பேர் டாக்டர் இல்ல, நர்ஸோ இல்ல, அந்த கிளினிக்கு பேரோ இல்லைன்னாங்க. அப்ப பார்மசிஸ்ட் பேராங்கும் போது ஆமா சார் அந்த பார்மசிஸ்டுடைய கடை பேர் அதான் சார் வாங்கணும் கரெக்டா. அந்த மாதிரி வாங்கும் போது அவங்களுக்கு அந்த துயரம் தீர்ந்ததா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், வியாதி தீர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் சொல்லல, இயற்கையா நடக்குது, கடவுள் சொல்றாரு, நான் சொல்றேன் அவ்வளவுதான். நிச்சயமாக நிச்சயமா. இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கோம். ஏன்னா உங்ககிட்ட நிறைய பேர் ஜோதிடம் பார்த்தவங்களும் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து நிச்சயமா அவரை காண்டாக்ட் பண்ணணும்னா பண்ணலாம். உங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு அமைப்பையும் அவர் வந்து திருமணமாகட்டும், தொழில், வியாபாரம், அதே மாதிரி உடல் நல குறைவினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் ஒரு தீர்வு எப்ப கிடைக்கணும் அப்படிங்கும்போது நிச்சயமா அவரை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான கரெக்டான ஒரு வழியை நடத்துற ஒரு நல்ல ஒரு ஜோதிடரா தான் இவர் இருக்காரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சார் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளையும் இந்த மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.